ஹாய் செல்லகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் அர்லா ஃபுட் பிளாக்ஸ். இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எவ்வளோ சிம்பிளாக க்ரீமியாக பார்க்க போகிறோம். அதே அளவுக்கு எந்தளவுக்கு டேஸ்டியாக பண்ண போகிறாங்க தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் சொல்லிடுறேன். 4 தக்காளி, 10 முந்திரி எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், 10லேருந்து ஒரு 12 பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, நம்ம எப்போதும் போல் பூ, அதுக்கப்புறம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதில் நான் காட்டல. இப்போது இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கோம். இப்போது இதை எப்படி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு 4லேருந்து 5 பல் எடுத்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பட்டை, அதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டிடுறேன். இதில் தக்காளி, அப்புறம் நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அப்புறம் 3 கிராம்பு, சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் தேங்காய் துண்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி துண்டு, இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி நல்லா நேவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை வேறு எதுவுமே ஆட் பண்ண அவசியம் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே இது ரெடி பண்ணிட்டாலே சீக்கிரம் கிரேவியோட வேலை முடிஞ்சிடும். அதனால தான் இந்த கிரேவியை நான் பண்ணுவேன், அடிக்கடி பண்ணுவேன். ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும், ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஒரு பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி நான் எடுத்திருக்கேன். அடுத்தது மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மைதா, அரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரேவிலேயே ஆட் பண்ணுவோம், இதில் மைல்டாக ஆட் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மஷ்ரூமை ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். அதுவே நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் அதுவே ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கிரேவியாகவும் வந்துடும். ஆனால் அப்போயே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடக்கூடாது. நம்மளுக்கு இதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 பட்டை, அதுக்கப்புறம் ஒரு இலை 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாகவும் வரக்கூடாது, ரொம்பவும் வதங்காமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தாலே அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த கிரேவியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பச்சை வடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபுல்லாக வச்சிங்கன்னா நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிச்சிட்ருக்கும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ராஸ்மெல் எல்லாமே போயிடும். கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிரேவி பக்கா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இடியப்பம், பரோட்டா, ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கிரேவியை, அதாவது மஷ்ரூமோட அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியோட இருக்கும் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதை பண்ணிகிட்ருக்கும் போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். இது ரோட்டி, பரோட்டா, இதுக்கெல்லாமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் வச்சாலே நிறைய பேருக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக நம்ம வைக்கலாம். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுவோம். அது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிரேவி ரெடியானதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்